அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஜலீல். பொதுவாக மாற்று மதத்தவர்கள் வணக்கம் சொல்கிறாங்க. அதுக்கு திருப்பி நாம் வணக்கம்னு சொல்ல வேண்டாம்னு சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் 4வது அத்தியாயத்தில் 86வது வசனத்தில் உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் அதைவிட சிறந்தது ஒன்றையோ அல்லது அதையோ திருப்பி கூறுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுறான். அதன் அடிப்படையில் நம்ம வணக்கம் சொல்லும் பொழுது வணக்கம் சொல்லலாம் தானே அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அதுக்கு உங்களுடைய பதில். சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, மாற்று மத சகோதரர்கள் நம்மளை பார்க்கும் பொழுது வணக்கம்னு சொல்கிறாங்க. அது அவங்க ஒருவரை சந்திக்கும் பொழுது சொல்லக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு உள்ள ஒரு நடைமுறை. இப்போ அந்த பழக்கத்தில் அவர்கள் வணக்கம் என்று நம்மை பார்த்து சொல்லும் பொழுது நாம் அதையே திரும்ப சொல்லக்கூடாது, வணக்கம்னு நாமளும் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறோம். இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் அதையோ அல்லது அதை விட சிறந்ததையோ சொல்லுங்கள்னு சொல்கிறானே, அப்போ நாம் வணக்கம்னு சொல்லும் பொழுது அதையே நாம் திரும்ப சொன்னால் என்ன தவறு அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக மார்க்கத்தில் சில வார்த்தைகள் என்பது நமக்கு தடுக்கப்பட்டதாக இருக்கும். ஏன் தடுக்கப்பட்டதாக இருக்கும் என்றால், அது மக்களினுடைய பார்வையில், இஸ்லாமிய நம்பிக்கை இல்லாத மக்களினுடைய பார்வையில் அது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் கூட மார்க்கத்தினுடைய பார்வையில் அது தவறான ஒரு வார்த்தையாக இருந்தால், இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமான வார்த்தையாக இருந்தால் அதை மார்க்கம் தடுக்கும். இப்போ வணக்கம்னு சொல்றாங்கன்னா, வணக்கம்னா ஒரு மனிதரிடத்துல வணங்குவதற்கு சமமான வார்த்தை. வணக்கம்னு சொல்றாங்கன்னா வணக்கம்னால என்ன? வணங்குறது தான். இப்போ அந்த வணங்குதல் என்றாலே அது அல்லாஹுக்கு மட்டும் உரித்தானது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இஸ்லாத்தினுடைய பேசிக்கே என்னன்னா, ஒட்டுமொத்த வணக்கத்தையும் அல்லாஹுக்கு மட்டும் உரித்தாக்குவது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இப்போ அந்த அடிப்படைக்கே மோசம் செய்கின்ற வகையில, அந்த அடிப்படையே தகர்க்கின்ற வகையில வணக்கம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது அவர்களுடைய நம்பிக்கை. ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க தங்களுடைய பெற்றோரை வணங்குவாங்க, தங்களுடைய மூதாதையர்களை வணங்குவாங்க, இன்ன பெரிய மனிதர்களை வணங்குவாங்க. அது அவர்களுடைய பார்வையில் சரி. ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையை பொறுத்தவரையில நம்முடைய பெற்றோராக இருந்தால் கூட வணக்கம்னு சொல்லக்கூடாது, அவர்களுக்கு அந்த வணங்குதல்ங்கிற அந்தஸ்தை கொடுக்க கூடாது. அப்ப இஸ்லாத்துல அந்த வார்த்தை அளவில் கூட ஷிர்க் வரக்கூடாது என்பதுதான் நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒரு விஷயம். அப்ப இந்த வணக்கம்ங்கிற வார்த்தை வணங்குதலை யாரை சந்திக்கின்றோமோ, யாருக்கு வணக்கம்னு சொல்லுகிறோமோ அவரிடத்தில் அந்த வணங்குதல்ங்கிற தன்மையை கொண்டு போய் சேர்க்கின்ற வார்த்தையாக இருக்கிற காரணத்தினாலதான் இதை நாம சொல்லக்கூடாது. ஏன்னா வணக்கம்ங்கிறது அல்லாஹுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஏன் அப்படி சொல்றோம்னா, ஷிர்க் என்பது வார்த்தை அளவில் இருந்தாலும் கூட, அது உணரப்படாமல் சொல்லப்பட்டால் கூட அதனுடைய அர்த்தத்தை உணர்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தடுத்து இருக்கிறாங்க, அப்படி சொல்லாதீங்கன்னு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல மக்கள் எல்லாம் சத்தியம் செய்யும் பொழுது வல் காபா அப்படின்னு தான் சத்தியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காபாவின் மீது ஆணையாக அப்படின்னு தான் சத்தியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சத்தியம் செஞ்சதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நபித்தோழர்கள் தான், சஹாபாக்கள் தான். எப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? வல் காபா, காபாவின் மீது ஆணையாக சத்தியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர்கள் அந்த காபாவின் மீது ஆணையாகன்னு அந்த உண்மையான அந்த காபாவை அல்லாஹுக்கு இணையாக்கி அந்த அர்த்தத்தை நினைத்து செஞ்சாங்கன்னு கேட்டா இல்லை. காலங்காலமா இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த வளமையின் அடிப்படையில், அந்த பழக்கத்தின் அடிப்படையில் காபாவின் மீது ஆணையாகன்னு அதனுடைய பொருளை உணராமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு கட்டத்தில் அந்த பொருள் உணர்த்தப்படுது. இன்னக்கும் துனத்திதூன், நீங்க அல்லாஹுக்கு இணை கடவுளை ஏற்படுத்துறீங்களே அப்படின்னு ஒருவர் சொல்றார். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எப்படி? அங்க தௌஹீதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நாங்க சொல்லி கொண்டு இருக்கின்ற பொழுது நாங்க எப்படி இறைவனுக்கு இணை கற்பிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறான். வந்த மனிதர் சொல்றாரு, இல்ல உங்களுடைய சஹாக்கள் சத்தியம் செய்கிற பொழுது வல் காபா, காபாவின் மீது சத்தியமாகன்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில சத்தியம் செய்யறதா இருந்தா அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும், குர்ஆனின் மீது சத்தியம் செய்யக்கூடாது, உம்மா அப்பா மேல சத்தியம் செய்யக்கூடாது. சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரின் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. மன் ஹலஃப பி கைரில்லாஹ் ஃபக்கத் அஷ்ரக, யார் அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு சத்தியம் செய்கிறாரோ அவர் இணை கற்பித்து விட்டார்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும்.
ஆனா உங்களுடைய சகாக்கள் காபாவின் மீது சத்தியமாக சொல்றாங்களே அப்படின்னு வந்து கேட்கிறார். அப்ப ரசூல்லா உடனே ஆமா கரெக்ட் தான். அப்ப சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க அப்படி சொல்லாதீங்க, காபாவின் மீது சத்தியமாக நீங்க சொல்லாதீங்க. சொல்லக்கூடிய சஹாபாக்களுக்கு நம்பிக்கை அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இறைவன் நம்பிக்கை இருந்தாலும் கூட வழக்கத்தின் அடிப்படையில் அந்த வார்த்தையினுடைய பொருளை உணராமல் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இப்போது உணர்த்தப்பட்ட பிறகும் அப்படி சொல்லக்கூடாது, வார்த்தை அளவில் கூட இறைவனுக்கு இணையாக்குகின்ற நிலை வந்துவிடக் கூடாது என்பதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலேயே தடுத்து விடுகிறார்கள். இப்ப அந்த வகையில தான் வணக்கம்னு அவங்க சொன்னாலும் அது நம்முடைய பார்வையில என்ன அர்த்தத்தை கொண்டது, அவர்களுடைய பார்வையில அவங்க யாரை வேண்டுமானாலும் வணங்கிக் கொள்ளலாம். ஆனா இஸ்லாத்தினுடைய பார்வையில வணங்குதல்ங்கிற அந்த தன்மையை அல்லாஹ்வோட தவிர வேறு யாரோடும் இணைக்க கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில். அப்படி இருக்கும் பொழுது வணக்கம் என்று சொல்வதன் மூலமாக இன்னொருவருக்கு அந்த வணக்கத்தை நாம் இணைக்கிறோம் என்றால் அது இணை வைத்தல்ல கொண்டு போய் சேர்த்து விடும் என்கின்ற காரணத்தினாலதான் அதை சொல்லக்கூடாதுங்கிறோம். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது, உங்களுக்கு வாழ்த்து சொல்லப்பட்டா நீங்க அதையோ அல்லது அதை விட சிறந்ததையோ சொல்லுங்க. இப்ப அதையோ அதை விட சிறந்ததையோ சொல்லுங்க அப்படின்னா மார்க்கத்துக்கு முரணா இருந்தாலும் அதையே சொல்லுங்கன்னு அர்த்தம் கிடையாது. மார்க்கத்துக்கு புறம்பா இருந்தாலும் மார்க்கத்துக்கு முரணா இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமாக இருந்தாலும் அதையே சொல்லுங்கன்னு அர்த்தம் கிடையாது. மார்க்க வரையறைக்கு உட்பட்டு இருந்தால் அதையே நம்ம சொல்லலாம். இல்ல அது அந்த மார்க்க வரையறைக்கு அப்பாற்பட்டு இருக்கும் என்றால் அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கின்ற வகையிலே வார்த்தையிலே அந்த வணக்கத்தை அடுத்தவருக்கு குறிப்பாக்குகின்ற வகையிலே அந்த வணக்கம்னு நாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அது இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு இஸ்லாத்தினுடைய சட்டங்களுக்கு உட்பட்ட வார்த்தையே ஒருத்தர் வாழ்த்தாக சொல்லுவார்னா அதையே நம்ம சொல்லலாம். அதை விட சிறந்ததை சொல்லுங்கன்னா நமக்கு மார்க்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் நமக்கு கற்றுத்தருது. அவர்கள் அவங்க நம்பிக்கைப்படி வணக்கம்னு சொல்றாங்கன்னா நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது அதை விட சிறந்த வாழ்த்தாக மார்க்கம் சொல்லுங்களே. அவங்க நம்பிக்கைப்படி வணக்கம்னு சொல்றாங்க, நம்ம நம்பிக்கைப்படி வணக்கமே சொல்லக்கூடாது. அப்ப சொல்லக்கூடாத நபர்கிட்ட நம்ம இடத்துல வணக்கம்னு சொல்றாங்கன்னா நாம என்ன பண்ணலாம், அஸ்ஸலாமு அலைக்கும்னு மாற்று மதத்தவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடாதுன்னு எந்த தடையும் கிடையாது. அப்ப தாராளமாக அவங்களுக்கு என்ன செய்யலாம், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிவிடலாம். அப்ப இப்படிதான் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த வசனத்தில் அதையே திரும்ப சொல்லுங்கள் என்று வர காரணத்தினால் வணக்கம் என்று சொல்லுங்கள் என்று அதற்கு பொருளாக ஆகாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.